நம்ம எல்லாரும் பண்ற ஒரு தப்பு என்ன அப்டின்னா, அ யாராவது நம்மளுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் க்ளோஸா இருப்பாங்க ஓகேங்களா? அ ரெகுலரா ஆஃபீஸ் மேட்டா இருக்கட்டும், இல்ல ஸ்கூல் மேட், காலேஜ் மேட் யாரா இருந்தாலுமே ரெகுலரா ரெகுலரா பார்ப்போம். டெய்லி பார்த்துட்டு போகலன்னா, அந்த நாளே வந்து நிறைவாகாது. அப்டின்னு வச்சுக்கலாம். அப்டி இல்லைன்னா, இல்ல ரெ ஒர்க் முடிஞ்ச பிறகோ, காலேஜ், ஸ்கூலோ எது முடிஞ்ச பிறவா இருந்தாலும், ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு பேசிட்டு போனா தான் அந்த நாள் வந்து சந்தோஷமா இருக்கும். இல்லைன்னா, அந்த மிஸ் பண்ற ஃபீல் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து அப்படிதான் ஒண்ணு ஆச்சு. நான் மோஸ்ட்லி எப்பவுமே பார்த்துட்டு போய்க்குவோம். இல்லைன்னா பேசுவோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தி. அ என்ன அப்படின்னா, இன்னைக்கு சாப்பிட போலான்னு சொல்லியிருந்தா. ஆக்சுவலா வந்து அவ ஆஃபீஸ்லேருந்து வரக்கு லேட் ஆயிடுச்சு ஓகேங்களா? இப்ப வந்து நம்ம வந்து அவங்களுக்காக 1 மணி நேரம், 2 மணி நேரம் காத்திருப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட்ன்னு நம்ம நெனைக்கிறோம். ஆனா அவங்க அப்பலாம் இல்ல. டைம் ஆனா அ அவங்க டைம் ஆச்சுன்னா கெளம்பிருவாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்காங்க. அவங்க டைம் மீன்ஸ் எப்படி சொல்றதுன்னா, நமக்காக ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. ஆனா நான் 1 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த இடத்துல வெயிட் பண்ணுவோம். நான் பண்ணியிருக்கேன். பட் நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்காக ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணாத ஃப்ரெண்டுக்காக, நம்ம 1 மணி நேரம், 2 மணி நேரம் வெயிட் பண்றது தான் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு அப்படி நடந்திருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இனிமேல் யாரு வந்து நம்மகிட்ட எப்படி இருக்காங்களோ, அப்படி இருந்தா தான் நமக்கும் மன நிம்மதி அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு.